வசந்தமாய் விடியல் புலந்திடும் பொழுது வாருங்கள் இறை குலவே. இறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. திருப்பலியில் கலந்திட கூடுங்களே. வசந்தமாய் விடியல் புலந்திடும் பொழுது வாருங்கள் இறை குலவே. இறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே. நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் பிரியமான பார்ப்புகள் போற்றும் பரிசுத்த ஆரோக்கிய அன்னையின் அன்பு செல்வங்களே, இறைவன் தன்னுடைய தாயை நமக்கும் தாயாக பரிந்து பேசுவராக நாம் வாழ வேண்டும், வளர வேண்டும், சான்று பகர வேண்டும் என்பதற்காகவே கொடையாக கொடுத்திருக்கின்றார். அந்த அன்னையின் அரவணைப்பில் பரிந்துரையில் பல்வேறு நன்மைகளை பெற்றிருக்கின்றோம். அவற்றிற்கெல்லாம் நெஞ்சார நன்றி கூறுவோம். அம்மா தாயே, இதோ உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய சன்னிதானத்திலே கூட இருக்கின்றோம். நன்றி பெருக்கோடு நன்றி கூறுகின்றோம். தொடர்ந்து அருள் வேண்டுகின்றோம். இதோ எங்களுடைய எண்ணங்கள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள், எங்களுடைய பணிகள், தொழில்கள், குடும்பங்கள், பணித்தலங்கள், இன்னும் எத்தனையோ தேவைகள் அத்தனையும் உடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். இதாமே எங்களுக்காக பரிந்து பேசி அருள் வரங்களை பெற்றுத்தாரும் தாயே என்று பக்தியோடு திருப்பலியில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கேற்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கப்படுகின்றது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast mass and those who wrote their mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Velangani who are watching the same. இன்றைய நாளிலும் இந்த வழிபாட்டிற்கு தலைப்பாக இறை மனித ஆற்றல். இறைவனுடைய ஆற்றல் மனிதனில் செயல்படுகின்ற போது அங்கே சுபிட்சம் உண்டு, புதுமை உண்டு, வாழ்வு உண்டு, வளர்ச்சி உண்டு. அந்த ஆற்றல் வேண்டி இத்திருப்பலியில் தொடர்ந்து ஜெபிப்போம். இந்த திருப்பலியை நாம் தகுந்த முறையில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க தடையாயிருக்கின்ற நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் நினைத்து பார்த்து ஆண்டவரிடம் மனவருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரி உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தரியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுது புஸ்தகன்னியான கன்னிமரியாவையும் வானவர் அனைவரையும் சகோதர சகோதரி உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக எல்லாம் உள்ள இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும்,
கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, இடைவிடாத உமது இரக்கம் உமது திரு அவையை தூய்மைப்படுத்தி காத்தருள்வதாக. ஏனெனில் உம்மாலன்றி திரு அவை பாதுகாப்பாக இருக்க முடியாது என்பதால் உமது கொடையினால் அது என்றும் ஆளப்படுவதாக. உம்மோடு பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் சிரியா மன்னனின் படைத்தலைவனான நாமான் நம் தலைவனிடம் சிறப்பும் நன்மதிப்பும் பெற்றிருந்தார். ஏனெனில் அவர் மூலமாய் ஆண்டவர் சிரியாவுக்கு வெற்றி அளித்திருந்தார். அவர் வலிமைமிக்க வீரர். ஆனால் தொழுநோயாளி சிரியா நாட்டினர் ஒருமுறை கொள்ளையடிக்கப்பட்ட சென்ற பொழுது இஸ்ரேலை சார்ந்த ஒரு சிறுமியை கடத்தி கொண்டு வந்திருந்தனர். அவள் நாமானின் மனைவிக்கு பணிவிடை புரிந்து வந்தாள். அவள் தன் தலைவியை நோக்கி, என் தலைவர் சமாரியாவில் இருக்கும் இறைவாக்கினர் முன்னிலையில் சென்றாரெனில் அவர் இவரது தொழுநோயை குணமாக்குவார் என்றாள். எனவே நாமான் நம் தலைவனிடம் சென்று, இஸ்ரேல் நாட்டை சார்ந்த சிறுமி இன்னென்னவாறு கூறின்றாள் என்று அவனுக்கு தெரிவித்தார். அப்பொழுது சிரியா மன்னர், சென்று வாரும், நான் இஸ்ரேல் அரசனுக்கு மடல் தருகிறேன் என்றார். எனவே நாமான் ஏறத்தாழ 400 கிலோ வெள்ளியும் 6000 பொற்காசுகளையும் 10 பட்டாடைகளையும் எடுத்துக்கொண்டு பயணமானார். அவர் இஸ்ரேல் அரசனிடம் அம்மடலை கொடுத்தார். அதில், இத்துடன் என் பணியாளன் நாமானை உன்னிடம் அனுப்புகிறேன். அவனது தொழுநோயை நீர் குணமாக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருந்தது. இஸ்ரேல் அரசன் அம்மடலை படித்தவுடன் தன் ஆடைகளை கிழித்து கொண்டு, நான் என்ன கடவுளா? உயிரை கொடுக்கவும் உயிரை எடுக்கவும் என்னால் இயலுமா? சிரியா மன்னன் ஒருவனின் என்னிடம் அனுப்பி அவனுக்கு தொழுநோயை குணப்படுத்த சொல்கிறானே, என்னோடு போரிட அவனுக்கு வாய்ப்பு தேடுவதை பார்த்தீர்களா என்று கூறினான். கடவுளின் அடியாளரான எலிசா, இஸ்ரேல் அரசன் இவ்வாறு தன் ஆடைகளை கிழித்து கொண்டு செய்தியை கேள்வியுற்று அவனிடம் ஆள் அனுப்பி, நீர் ஏன் உம் ஆடைகளை கிழித்து கொண்டீர்? அவர் என்னிடம் வரட்டும், இஸ்ரேலில் ஒரு இறைவாக்கினர் உள்ளார் என அவன் அறியட்டும் என்று சொன்னார். அவ்வாறே நாமான் நம் குதிரைகளுடனும் தேருடனும் எலிசா வீட்டுக்கு வாயில் முன் வந்து நின்றார். எலிசா, நீ போய் யோர்தனில் 7 முறை மூழ்கினால் உன் உடல் நலம் பெறும் என்று ஆள் அனுப்பி சொல்ல சொன்னார். எனவே நாமான் சினமுற்று வெளியேறினார். அப்பொழுது அவர் என்னிடம் வந்து என் அருகில் நின்று தம் கடவுளாகிய ஆண்டவரின் பெயரை கூவி அழைத்து, தொழுநோய் கண்ட இடத்தில் மேல் தம் கையை அசைத்து குணப்படுத்துவார் என்று நான் எண்ணியிருந்தேன். அபானா, பார்பாரா என்று நான் தமாஸ்கு நதிகள் இஸ்ரேலில் உள்ள ஆறுகள் அனைத்தும் விட மேலானவை அல்லவா? அவற்றில் மூழ்கி நான் நலமட முடியாதா என்று கூறி ஆத்திரமாய் திரும்பச் செல்லலானார். அப்பொழுது அவருடைய வேலைக்காரன் அவரை அணுகி அவரிடம், எம் தந்தையே,
இறைவாக்கினர் இதைவிட அரிதான ஒன்றை உமக்கு கூறியிருந்தால் நீர் அதை செய்திருப்பீரல்லவா? மாறாக மூழ்கி எழும் நலமடைவீர் என்று அவர் கூறும்போது அதை நீர் செய்வதற்கென்ன என்றார். எனவே நாமான் புறப்பட்டு சென்று கடவுளின் அடியாராவது வாக்கிற்கிணங்க யோர்தனில் 7 முறை மூழ்கி எழு அவர் நலமடைந்தார். அவரது உடல் சிறு பிள்ளையைப் போல் மாறினது. பின்பு அவர் தம் பரிவாரம் அனைத்துடன் கடவுளின் அடியவரிடம் திரும்பி வந்து, இஸ்ரேலை தவிர வேறு எந்த நாட்டிலும் கடவுள் இல்லை என இப்போது உறுதியாக அறிந்து கொண்டேன். இதோ உம் அடியான் எனது அன்பளிப்பை ஏற்றுக்கொள்ளும் என்றார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 42 பதிலுரை. என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. தாகம் கொண்டுள்ளது. கலைமான்கள் நீரோடைகளுக்காக ஏங்கித் தவிப்பது போல் கடவுளே என் நெஞ்சம் உமக்காக ஏங்கித் தவிக்கின்றது. என் நெஞ்சம் கடவுள் மீது உயிருள்ள இரவின் மீது தாகம் கொண்டுள்ளது. அப்பொழுது நான் கடவுள் முன்னிலையில் வந்து நிற்க போகிறேன். என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. தாகம் கொண்டுள்ளது. ஒளியையும் உண்மையையும் அனுப்பியருளும். அவை என்னை வழிநடத்தி உமது திருமலைக்கு உமது உறைவிடத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும். அப்பொழுது நான் கடவுளின் பீடம் செல்வேன். என் மனம் மகிழ்ச்சியாக இறைவனிடம் செல்வேன். கடவுளே கடவுளே யாழிசைத்து ஆர்ப்பரித்து உம்மை புகழ்ந்திடுவே. என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. தாகம் கொண்டுள்ளது. ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவருக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கின்றேன். அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றேன். ஆண்டவரிடமே உள்ளது பேரன்பு, மிகுதியான மீட்பு அவரிடமே உண்டு.
கொண்டு ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை சொற்றொடர்கள் 24 முதல் 30 முடிய. இயேசு நாசரேத்துக்கு வந்திருந்தபோது தொழுகை கூடத்தில் மக்களை நோக்கி கூறியது, நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், இறைவாக்கினர் எவரும் தம் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவது இல்லை. உண்மையாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எலியாவின் காலத்தில் 3½ ஆண்டுகளாக வானம் பொய்த்தது, நாடெங்கும் பெரும் பஞ்சம் உண்டானது. அக்காலத்தில் இஸ்ரேலிடையே கைம்பெண்கள் பலர் இருந்தனர். ஆயினும் அவர்களுள் எவரிடமும் எலியா அனுப்பப்படவில்லை. சீதோனை சார்ந்த சாரிபாத்தில் வாழ்ந்த ஒரு கைம்பெண்ணிடமே அனுப்பப்பட்டார். மேலும் இறைவாக்கினர் எலிசாவின் காலத்தில் இஸ்ரேலிடையே தொழுநோயாளர்கள் பலர் இருந்தனர். ஆயினும் அவர்களுள் எவருக்கும் நோய் நீங்கவில்லை. சிரியாவை சார்ந்த நாமானுக்கே நோய் நீங்கியது. தொழுகை கூடத்தில் இருந்த யாவரும் இவற்றை கேட்டபோது சீற்றம் கொண்டனர். அவர்கள் எழுந்து அவரை ஊருக்கு வெளியே துரத்தி அவ்வூரில் அமைந்திருந்த மலை உச்சியிலிருந்து கீழே தள்ளிவிட இழுத்துச் சென்றனர். அவர் அவர்கள் நடுவே நடந்து சென்று அங்கிருந்து போய்விட்டார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் பாவங்கள் அனைத்தும் கழுவப்படுவனவாக. கிறிஸ்துவில் பிரியமான பார்ப்புகள் போற்றும் பரிசுத்த ஆரோக்கிய அன்னையின் அன்பு செல்வங்களே, இறை மனித ஆற்றல், இறைவனுடைய ஆற்றல் மனிதனில் செயல்படுகின்ற போது சுபீட்சம் உண்டு, வளர்ச்சி உண்டு, வாழ்வு உண்டு, ஆம் புதுமைகள் உண்டு. அன்னையின் திருத்தலத்திலே கூடி ஜெபிக்கும் நம்மில் பலர் அதை அனுபவித்திருப்போம். கடவுளோடு உள்ள உறவிலே நாம் சங்கமித்து ஜெபிக்கின்ற போது, பயணிக்கின்ற போது நம்முடைய பலம் பலவீனம், நம்முடைய உடல் பொருள் ஆன்மா எண்ணங்கள் ஏக்கங்கள் எதிர்பார்ப்புகள் அத்தனை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற போது இறைவனுடைய ஆற்றல் நம்முடைய தகுதியை பார்த்தல்ல, அவர் நம்மீது கொண்டிருக்கின்ற அன்பினால் இரக்கத்தினால் அவர் செயல்படுத்தியதை உணர்ந்திருப்போம், நன்றி கூறிக்கொண்டிருப்போம். நல்லது. அந்த நன்றி உணர்வோடு வேண்டுதலோடு பக்தியோடு இன்றைய இறை வார்த்தைகளை சற்று வாசித்து ஆழ்ந்து யோசிக்கின்ற போது, தியானிக்கின்ற போது எப்படி நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதம், ஏன் நம்முடைய கரங்களில் இருக்கின்ற விரல்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதம். அப்படியாக முதல் வாசகத்திலும் சரி நற்செய்தியிலும் சரி வாசிக்கப்படுகின்ற நினைவுகூரப்படுகின்ற கதாபாத்திரங்கள் அவர்களை பற்றி கொஞ்சம் நான் சொல்கிறேன், நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. முதலாவது சிரியா நாட்டு அரசன், இரண்டாவது அந்த அரசனுக்கு மிகவும் நெருக்கமாக உள்ள படைத்தலைவன் நாமான்,
மூன்றாவது நாமானின் மனைவி. நான்காவது மிக 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 முக்கியம், இஸ்ரேல் தேசத்தை சார்ந்த ஒரு சிறுமி. சிரியா நாட்டு அரசனுக்கு ஆள்பலம் உண்டு, பணபலம் உண்டு, எல்லாம் உண்டு. அந்த விதத்தில் சேவர்களும் உண்டு. இவற்றுக்கு மத்தியில்தான் நாத்தானை பற்றி ஒரு சொற்றொடர் இப்படி சொல்லப்படுகின்றது: ஆண்டவர் அவரோடு இருந்ததால் அவர் வெற்றி பெற்றார். ஆண்டவருடைய ஆற்றல் அவரோடு இருந்தது. அவர் இஸ்ரேல் அல்லது கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனத்திலிருந்து வந்தவர் அல்ல. ஆனால் அந்த சிறுமி அங்கிருந்து வந்தவர். அந்த சிறுமியின் மூலம்தான் படைபலம், ஆள்பலம், படை தலைவன் இப்படியெல்லாம் பெயர் பெற்ற அந்த நாத்தான் குஷ்டரோகத்தால, தொழுநோயால பீடிக்கப்பட்டிருக்கார். அப்ப இந்த சிறுமி சொல்லுது அந்த அம்மாகிட்ட, நாத்தானுடைய மனைவி கிட்ட, எலிசாங்கிற ஒரு இறைவாக்கின் இருக்காரு, அவரை போய் பார்த்தா இந்த தொழுநோய் நீங்கும் அப்படின்ட்டு. யதார்த்தமாக இந்த சிறிய நாட்டு அரசன் ஒப்புதல் கொடுக்கின்றான். அது மட்டுமல்ல, பரிசு பொருட்களையும் கொடுக்கின்றான், மடல் கொடுக்கின்றான். பரிசுகள் வழக்கம் போல அந்த காலத்தில் தங்க காசு, வெள்ளி, பட்டாடை இப்படியாக கொடுத்து செல்லுகின்ற மனிதனை பற்றி, அதன் விவரம் பற்றி எழுதி கடிதம் கொடுக்கின்றார். அதான் எடுத்துட்டு போறாப்புல. ஆனால் இஸ்ரேல் அரசன் அதை பார்த்ததும் வழக்கம் போல மாற்று சிந்தனை. காரணம், சிரியா நாட்டு அரசன் நமக்கு எதிரி, அவன் ஒரு கடிதம் கொடுத்திருக்கின்றான் என்றால் நம்மை வம்புக்கு இழுக்கின்றான் என்று கோபப்பட்டு வேகப்பட்டு தன்னுடைய நிலைகுலைந்த நிலையை எந்த அளவிற்கு என்றால் தன்னுடைய ஆடை கிழித்துக் கொள்கின்றான். அப்போது சேவர்களும் அவரை பக்குவப்படுத்துகின்றார்கள். அடுத்து எலிசா தீர்க்கதரிசியும் சொல்லுகின்றார்: அரசனே, ராஜா, அங்கிருந்து வந்தவருடைய கருத்தை பார்க்கின்ற போது, ஏன் இங்கு ஒரு இறைவாக்கினர், இறை ஆற்றல் உள்ளவர், இறை வல்லமை உள்ளவர் இருக்கின்றார் என்று தெரிந்து கொள்ளக்கூடாது? அதற்கு ஏன் ஒரு வாய்ப்பு கொடுக்க கூடாது என்று. இஸ்ரேல் அரசன் கொஞ்சம் யோசிக்கிறான். அப்படியா, சரி அந்த நாமானவர் சேவர்கள் வழக்கம் போல அங்கிருந்தது போல இங்கும் சேவர்கள். அப்ப அந்த எலிசாவை நாமான் சந்திக்கின்ற போது எலிசா சொல்றார்: உனக்கு தொழுநோய் நீங்கும், ஆனால் நான் சொல்லுகின்ற இடத்துல போய் அந்த யோர்தான் ஆற்றில் 7 முறை மூழ்கி எழுந்திருக்கணும். இந்த நேரத்தில் நாமானுக்கும் கோபம் வருது. ஒரு நேரத்தில் ஆண்டவருடைய ஆற்றல் அவரோடு இருந்ததால் வெற்றி பெற்றார் என்று குறிப்பிடப்படுகின்றது. இரண்டாவது, அவரே கோபப்படுறார். என்ன யோதனாரு, எனக்கு தெரியாத ஆரா? அங்கும் பக்குவமாக ஒருத்தர் சொல்றார் அந்த சேவகர்ல, உங்களை இன்னொரு வேலை செய்ய சொல்லியிருந்தா நீங்க செஞ்சிருப்பிய தானே, அல்லது வேறு ஆறுல போய் முழுங்கி எழுந்துறீங்கன்னு சொன்னா செஞ்சிருப்பிய தானே. இப்ப இதை கொஞ்சம் செஞ்சு பாருங்களே, இது ஒரு வாய்ப்பு தானே என்று சொல்லுகின்ற போது அவர் புரிந்து கொள்கின்றார். எலிசாவும் அதை பக்குவமாக அவருக்கு வெளிப்படுத்துகின்றார். அதன் நிமித்தம் யோர்தான் ஆற்றிலே அவர் 7 முறை மூழ்கி எழுந்திருக்கின்றார். சிறு குழந்தையை போல அவருடைய உடல் மாறியது என்று இந்த நிகழ்வைத்தான் இயேசு தன்னுடைய பணியிலே ஒப்பிட்டு காட்டுகின்றார். என்ன, எலிசா காலத்தில் நாமானுடைய தொழுநோய் நீக்கப்பட்டது, கடவுளுடைய ஆற்றல் வெளிப்பட்டது. அவர்
கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனத்திலிருந்து வந்தவரா? இஸ்ரேல் இனத்தை சார்ந்தவரா? அல்ல. அதே போல எலியா தீர்க்கதரிசி இறைவனுடைய ஆற்றல் வெளிப்படுத்திய புதுமைகள் செய்த மிகப்பெரிய இறைவாக்கினர். அவருடைய வாழ்வில இஸ்ரேல் மக்கள் மத்தியிலே பல கைம்பெண்கள் இருந்தாலும், அங்கு பல தொழுநோயாளிகள் இருந்தாலும் நாமானுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. இங்கு பல கைம்பெண்கள் இருந்தாலும் சாரிபாத்தில் வாழ்ந்த அந்த பெண்ணுக்குத்தான், அந்த கைம்பெண்ணுக்குத்தான் வாய்ப்பு. என்ன, 3.5 ஆண்டு காலங்கள் மழை இல்லை, பஞ்சம். எலியா தீர்க்கதரிசி போய் கேட்கிறார் உணவு. அந்த அம்மா சொல்றாங்க, என்னட்ட கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்கு, குடு, வளரும், கிடைக்கும். நடந்தது. ஆக பல நேரங்களிலே நமக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகளை கொண்டு இது எல்லாம் மனித ஆற்றலில் நடக்கின்றது. என்னால் தான் மனித ஆற்றல், உலகத்தை சார்ந்த பார்வை, அவற்றிற்குத்தான் இயேசு இங்கு ஒரு மாற்று பார்வை கொடுக்கின்றார், ஒரு புதிய பார்வையை. கடவுளுடைய ஆற்றல் எல்லோருக்கும் உரியது. இஸ்ரேல் இனத்திற்கு மட்டுமல்ல, இஸ்ரேல் அல்லாதவருக்கு மட்டுமல்ல, எல்லோருக்குமே உரியது. அந்த கடவுளுடைய ஆற்றல் மனித நிலை செயல்படுகின்ற போது சுபிட்சம் உண்டு, வாழ்வு உண்டு, வளர்ச்சி உண்டு, புதுமைகள் உண்டு. அப்ப நானும் நீங்கள் என்ன செய்யணும்? அந்த இறை ஆற்றலில, இறை வல்லமையில முழுமையாக நம்பிக்கை கொண்டவர்களாக, விசுவாசம் கொண்டவர்களாக நாம் நம்முடைய ஜெபமும் சரி, நம்முடைய செயலும் சரி, நம்முடைய வாழ்வும் சரி அமைய வேண்டும் என்று முயற்சி செய்ய வேண்டும். ஏன் வாழ வேண்டும்? கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இப்போது தவக்காலம். தவக்காலம் என்றாலே ஜெபிக்க வேண்டும். நம்முடைய குற்றம் குறைகள் பாவங்கள் பலவீனங்களுக்காக மனவருந்தி மன்னிப்பு வேண்ட வேண்டும். அப்படி மன்னிப்பு வேண்டுகின்ற போது சின்ன சின்ன ஒருத்தல் முயற்சிகள் செய்ய வேண்டும், சின்ன சின்ன தவ முயற்சிகள் செய்ய வேண்டும், தர்மங்கள் செய்ய வேண்டும். இப்படியெல்லாம் செய்கின்ற போது இறை ஆற்றல் நம்மில் வெளிப்படுவதை நம்மால் உணர முடியும். அதனால் தான் பக்தன் இப்படி பாடுகின்றான், ஆற்றலாலும் அல்ல அல்ல, சக்தியாலும் அல்ல அல்ல, ஆண்டவரின் ஆவியாலே ஆகுமே ஆகுமே, ஆண்டவரின் ஆவியாலே ஆகுமே. இந்த தூயாவின் வல்லமை வேண்டி பக்தியோடு அன்னை வழியாக இறை கரங்களில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். அன்னையும் கூட அப்படித்தான், இதோ உம்முடைய அடிமை, உம்முடைய வார்த்தைப்படி எனக்கு ஆகட்டும் என்று தன்னையே முழுமையாக கடவுளுடைய கரங்களை ஒப்புக் கொடுத்தார். கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை, எல்லாம் முடியும் என்ற இறை சித்தத்திலே தன்னை முழுமைப்படுத்திக் கொண்டார். நாமும் முழுமைப்படுத்திக் கொள்வோம். தொடர்ந்து ஜெபிப்போம், ஜெயம் பெறுவோம். ஆமீன். இதயம் பாடும் இனிய பாடும் இறைவா உமக்காக, ஈகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. இதயம் பாடும் இனிய பாடும் இறைவா உமக்காக, ஈகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. நினைத்தே நினைத்தே நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை. நினைத்தே நினைத்தே நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை. என் இதயம் பாடும் இனிய பாடும் இறைவா உமக்காக, ஈகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுதுமான இப்பழி பொருள் எல்லாம் உள்ள தந்தையாய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும்
உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் பணிகளின் காணிக்கையாக நாங்கள் இக்காணிக்கை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். இதை நீர் எங்களுக்கு மீட்டு கொடுக்கும் அருள் அடையாளமாக நிறைவேறச் செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவு கொடுக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுளமானே. ஆகவே எண்ணற்ற வானகதூதரோடு நாங்களும் சேர்ந்து உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் என்றென்றும் பாடுவதாவது. தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளது. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலாகவும் திரு இரத்தமாகவும் இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு பருக கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்தலும் அப்பத்தையும் மீட்பனின் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணன்றமுக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என தகுதியற்ற எங்களை அழைத்து தகுதிப்படுத்தி ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி கூறுகின்றோம். மேலும் கிறிஸ்தின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு கெஞ்சி கேட்கின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் மேதகு சகாயராஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவை அடையச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். குறிப்பாக எங்களோடு வாழ்ந்தும் திருடி வந்திருக்கின்ற எங்களுடைய பெற்றோர்கள், பெரியவர்கள், உற்றார் உறவினர்கள், உடன்பிறப்புகள், உபகாரிகள், யாரும் நினையாத ஆன்மாக்கள், அனைத்து ஆன்மாக்களுடைய கரங்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றோம். அவர்கள் வழியாக பெற்ற நன்மைகளுக்கு நன்றி கூறுகின்றோம். அவருடைய புண்ணியங்கள் விழுமியங்களை எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் கடைபிடிக்க தேவையான அருளை நீதாமே பொழிந்து எங்களை பலப்படுத்தும். ஆலயத்திலே கொடி ஜெபிக்க எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். உம்முடைய அருட்கரத்தால் தொட்ட ஆசீர்வதியும். எல்லா சூழலுடைய நாம மகிமை அடைய உம்முடைய ஆற்றல், உம்முடைய வல்லமை, உம்முடைய தூய ஆவியானுடைய கனிகள், கொடைகள், வரங்கள் எங்களிலே வெளிப்பட, எங்களிலே தங்கி சான்று பகர வரங்களை பொழிந்தருள்வீராக. எங்களை பரிசுத்தப்படுத்தும், எங்களை பக்குவப்படுத்தும், எங்களை பாதுகாத்து வழிநடத்தும்படி வேண்டுகின்றோம். இந்த நாட்களில் கூட அரசு பொதுத் தேர்வை எழுதுகின்ற 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களை ஒப்புக் கொடு ஜெபிக்கின்றோம். அவர்களுக்கு நல்ல நினைவாற்றல், நல்ல உடல்நலம், ஆன்மீக பலம், நல்ல எதிர்காலத்தை கொடுத்தருளும். அவர்களுக்காக உழைக்கின்ற ஆசிரியர் பெருமக்கள், வழிநடத்துகின்ற அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், இன்னும் அரசு அதிகாரிகள், சமுதாய பொறுப்பாளர்கள், நாட்டு தலைவர்கள் எல்லோரையும் நிறைவாக ஆசீர்வதித்து மொத்தத்தில் இன்றைய மாணவ செல்வங்கள் நாளைய தலைவர்களாக பொறுப்புணர்வோடு வாழ வளர வரம் கேட்கின்றோம். கடவுளின் கன்னித்தான மாட்சிமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மிகுந்தவராய் வாழ்ந்த புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நான் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பி இருக்கும் பேரின்ப வாழ்விற்காகவும் எம் மீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே,
அமைதியை உங்கள் விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு தருகின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் கொடுத்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்று இருப்பதாக. ஒருவருக்கொரு அமைதியை பகிர்ந்து கொள்வோம். பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். அருள் மருந்தாயிட அருள் புரியும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்க வந்த உயிருள்ள தெய்வம் இயேசு. நம்முடைய ஆற்றலால், மனித ஆற்றலால் எதையும் செய்ய முடியாது, செய்ய இயலாது. ஆனால் கடவுளுடைய ஆற்றல், கடவுளுடைய சக்தி, கடவுளுடைய வல்லமை, கடவுளுடைய ஆவியானுடைய வல்லமை நம்மிலே செயலாற்றுகின்ற போது எல்லாமே சுபிட்சம்தான். ஆம், நாம் சுபிட்சத்தோடு வாழ வேண்டும், வளர வேண்டும், சான்று பகர வேண்டும் என்பதற்காகவே நம்மை திடப்படுத்த தன்னையே உணவாக கொடுக்கின்றார். இவர் தருகின்ற இந்த விருந்துக்கு, உணவிற்கு அழைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். என் இதயம் மகிழுதே, அதை எண்ணி எண்ணியே எழில் இன்பம் பொங்குதே. அன்பின் விருந்திலே என் இதயம் மகிழுதே, அதை எண்ணி எண்ணியே எழில் இன்பம் பொங்குதே. எந்தன் தெய்வம் என்னில் தங்க என்னை தேடி வருகிறார். எந்தன் தெய்வம் என்னில் தங்க என்னை தேடி வருகிறார். அன்பின் விருந்திலே என் இதயம் மகிழுதே, அதை எண்ணி எண்ணியே எழில் இன்பம் பொங்குதே. கல்வாரி படியிலே அறிந்தோடும் இருவாழ்வு, கழிவான பகிர்விலே உருவாகும் புது உறவு. கல்வாரி பலியிலே கரைந்தோடும் இருள் வாழ்வு, கனிவான பகிர்விலே உருவாகும் புது உறவு. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். உமது திருவிருந்தில் நாங்கள் பங்கேற்பது எங்களுக்கு தூய்மை கொடுத்து ஒற்றுமையையும் வழங்குவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர்வாதம் மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையில் ஏந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும்.
இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகளின் பால்குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்த்துகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும்படி ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of your mother, Our Lady of வேளாங்கண்ணி. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் நம் ஒவ்வொருவரையும் பார்ப்புகள் போற்றும் பரிசுத்த ஆரோக்கிய அன்னை வழியாக நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து பலப்படுத்தி வழி நடத்துவாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. அறியாத மாந்தருக்கும் அறிய வைத்தாய், உன்னை ஆரோக்கிய தாயாக உணர வைத்தாய். அறியாத மாந்தருக்கும் அறிய வைத்தாய், உன்னை ஆரோக்கிய தாயாக உணர வைத்தாய். அறியாத வானிலவா மாறாத வான்மழையா, அறியாத வானிலவா